பாஜகவினுடைய கலாச்சார பிரிவு மாநில செயலாளராக இருந்த நாச்சியார் அவர்கள் தற்போது இந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். ரஞ்சனா நாச்சியார், அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியில இருந்திருக்கிறீங்க பிஜேபியில. திடீர்னு விலகிறதுக்கான காரணம் என்ன? குறிப்பா மும்மொழி கொள்கை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நான் முன்னாடியே சொன்னதுதான், மும்மொழி கொள்கைன்றது மொழிகளுக்கு நம்ம எதிர்ப்பு கிடையாது. மொழி எத்தனை மொழி வேணாலும் கற்கலாம், எந்த மொழியை வேணாலும் கற்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த ஒரு நம்ம தமிழ் தான் அதை கற்றுக் கொடுத்தது இல்லைங்களா? ஸோ அந்த தமிழை விட்டு கொடுத்து நம்ம இன்னைக்கு தமிழே முதல்ல இன்னைக்கு பசங்க நல்லா படிக்க மாட்டாங்கங்க. தமிழ்ல வாசிக்க தெரியுதா எல்லா பசங்களுக்கும்? எத்தனை பேருக்கு தமிழ் எழுத தெரியுது? அது கஷ்டமா இருக்குன்னு வேற ஒரு லாங்குவேஜ் ட்ரை பண்றாங்க. ஸோ நம்ம முதல்ல திணிக்கணும்னா தமிழை தான் திணிக்கணும். நம்ம மொழி நம்ம ரத்தத்திலேயே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணாக நான் ஒரு தமிழச்சியாக 4ஆம் தமிழ் சங்கத்தை துவக்கியவர் பாண்டித்துரை தேவர் என்ற சேதுபதி மன்னர். அந்த வம்சத்துல பிறந்த நானே தமிழ் வேண்டாம், எனக்கு இன்னொரு மொழி வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணினா, தமிழும் வேணும், இன்னொரு மொழி சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. எனக்கு இது வேணும், இதோட எனக்கு ஹிந்தி வேணும், ஹிந்தி மட்டும் அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிற முடியாது. எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் அப்படின்றதுதான் பாஜகவோட ஸ்டாண்டு. எல்லாருமே சொல்றாங்க, இப்ப பேசுறாங்க, நம்ம ஹிந்தியை திணிக்கல, எந்த மொழி வேணாலும் கத்துக்கோங்கன்னு தான் சொல்றாங்க. பட் பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு தமிழுக்கே சரியா டீச் பண்ணாம, எழுத படிக்க தெரியாம தமிழுக்கே டியூஷன் தேடுறாங்க. தமிழ் டீச்சர் இல்ல. ஹிந்தியும் அதே மாதிரிதான். இன்னைக்கு ஹிந்தி வளர்ந்துட்டு வருதுன்றதால ஹிந்தி டீச்சர்ஸ் அதிகமாயிட்டாங்க, தமிழ் டீச்சர்ஸுக்கு சம்பளம் கம்மியாயிடுச்சு, இடம் இல்ல, தமிழ் படிக்க முடியல. இன்னைக்கு டிமாண்ட் அதிகமா கிரியேட் ஆயிட்டு இருக்குது ஹிந்திக்கு. சரி, வேற லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மராத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறேன், மலையாளம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆப்ஷன் இருக்கா? எல்லா ஸ்கூல்லயும் மலையாள டீச்சர்ஸ் இருக்காங்களா? இல்ல. சோ நம்ம என்ன பேசுறோமோ அந்த இடத்துல அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கான்னு பாக்கணும். ஓகேங்க, நான் 3 லாங்குவேஜ் கத்துக்கிறேன், நான் என் காலேஜ்ல என் ஸ்கூல்ல நான் தெலுங்கு எடுக்கிறாங்க, நான் தெலுங்கு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், தெலுங்கு டீச்சர் இருக்காங்களா? இல்ல. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, உள்ள சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டுட்டு உள்ள போனவொடனே இன்னைக்கு வெறும் சப்பாத்தியும் இதுவும் மட்டும்தான் இருக்கு, சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னு சொன்னா, பசிக்காக சாப்பிடுறது சாப்பாடு ஓகே, சாப்பிடலாம், ஒரு நேரம் சாப்பிடலாம். பட் நம்ம மொழி அப்படி கிடையாது. நம்ம பசிக்காக தேவைக்காக பண்ணிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வாழ்நாள் ஃபுல்லா அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி, அவங்களோட எதிர்காலம் அந்த மொழியிலையும் அடங்கி இருக்கு. நம்ம இந்த ஊரை தாண்டினா நம்ம ஹிந்தியில தான் பேசி ஆகணும்ன்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம ஊர்லயே ஹிந்திக்காரங்க தான் வேலை பாக்குறாங்க. இப்போ நீங்க மொழி தாண்டி தொடர்ச்சியா பிஜேபியை பொறுத்தளவுக்கு நீங்க இணைஞ்சதுக்கான காரணம், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை ஒரே பார்வையில பார்ப்பாங்க, ஆனா இப்ப மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறாங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணீங்க. இப்ப இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் பிஜேபி மீதே இருந்திருக்கா, இல்ல இந்த மொழி சார்ந்த பிரச்சனையை தான் பாக்குறீங்களா? திராவிடம்ன்றதுனால இங்க ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? நிறைய இடங்கள்லங்க பாஜகவோட ஸ்டாண்ட்ல நானும் நிறைய பயணிச்சிருக்கேன். பட் ஆனா என்னால ஒரு சில விஷயங்கள்ல வெளியே நம்ம எல்லா விஷயத்துக்கும் நான் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலாம், ஒரு சில விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி பேச முடியாது. ஏன்னா அந்த அந்த விஷயம் நமக்கே ஏற்புடையதா இருந்திருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பேசாம இருந்திருக்கேன். பட் பேசாமலே இருந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருக்கலாம். இருக்க இடம் தெரியாம இருந்துக்கிறதுக்கு இருக்காமலே இருக்கலாம் இல்லையா? அந்த ஒரு மனப்பக்குவம் தான் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யற விஷயத்த தெளிவா செய்யணும், நல்ல விஷயத்துக்காக செய்யணும். நம்ம எதிர்காலம், நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலம், ஃபியூச்சர் சில்ட்ரனோட ஜெனரேஷனோட டெவலப்மெண்ட், இதெல்லாம் யோசிச்சுதான் நம்மளோட அரசாங்கம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் இது மத்திய அரசாங்கம் இது கொண்டு வர்றது நல்ல விஷயம் அப்படின்னு நிறைய பேசுறாங்க. நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா முதல்ல கல்லூரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்ப நீங்க சொல்ற இதை ஏத்துக்கிறோன்றது வரலாம். அண்ட் இன்னொன்னு, அதிகாரமா ஒரு நாட்டாமைத்தனமா தெரியுது எனக்கு. அப்படிதான் சொல்லணும், நாட்டாமைத்தனமா சொல்ல முடியாது. நான் வைக்கிறது தான் சட்டம்னு பேசுறது மத்திய அரசுக்கு நல்லது கிடையாது. அது ஆரோக்கியமற்றது. ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருக்கலாம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆரோக்கியமான விவாதம் நடக்கலாம், உட்காந்து பேசலாம். அதை விட்டுட்டு மாறி மாறி நான் இதுல அடிக்கிறேன், நீ அதுல அடிச்சுக்கோ, நான் இதை சொல்றேன், நீ இங்க வரியா அங்க வரியான்றது எனக்கு ஏத்துக்க முடியல.
இப்போ இன்னொன்னும் குறிப்பிட்டிருந்தீங்க, பெண்களுக்கு குறிப்பா உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஏன்னா இப்போ குறிப்பா காயத்ரி ரகுராம் வந்து விலகியிருந்தாங்க, கௌதமி மேம் விலகியிருந்தாங்க. இவங்கெல்லாம் போகும்போது ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. இப்போ குஷ்பு அவங்க கூட சரியா வந்து நிறைய நிகழ்ச்சிகள் அழைக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க பேசினதா நிறைய இடங்கள்ல பதிவாகியிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது, பிஜேபிக்குள்ள என்ன நடக்குது? நீங்க இந்த குறிப்பா காயத்ரி ரகுராம் அவங்க இருந்த போஸ்டிங்ல தான் நீங்களும் வந்திருந்தீங்க. ஸோ என்ன நடக்குது பிஜேபியில? அப்படி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அழைப்புகள் எதுக்குமே இருக்காது. நம்ம போய் கேட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஒரு நமக்கான ரெஸ்பெக்ட் நான் வந்து கம்மியா ஃபீல் பண்றேன். அதுவும் ஒரு விஷயம் தான். யாருக்குமே நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது அது அவங்களோட விருப்பம் அண்ட் அவங்களோட ஃபீல். இன்னொருத்தருக்காக நம்ம பேசக்கூடாது. நான் ஃபீல் பண்றது மாதிரி இன்னொருத்தவங்களும் ஃபீல் பண்ணாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. பட் நான் அதை உணர்ந்திருக்கேன் நிறைய இடங்கள்ல, நிறைய தருணங்கள்ல வந்துட்டு எனக்குன்னு கூப்பிட்டு எனக்கு இந்த 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 பொறுப்பு கொடுத்துருக்கேன், நீங்க இது செய்யணும், நாளைக்கு இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி இருக்கு, நீங்க இதுக்கு தலைமை எடுத்து நீங்க இதுக்கு இது பண்ணணும்ன்ற ஒரு விஷயங்கள் இது வரைக்கும் எனக்கு பாஜகல நடக்கல. நீங்க தான் மாநில செயலாளர், அந்த பிரிவினுடைய மாநில செயலர், நீங்க தான் அந்த ஆர்கனைஸ் பண்றது, ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது, அதுவுமே பண்ண முடியாதா? அதுவுமே ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமை இருக்கு. எதுலயுமே நம்ம முடிவா இருக்காது, ஏற்கனவே முடிவு ஆயிருக்கும். முடிவு ஆனதுல போய் நம்ம கலந்துக்கிற மாதிரி தான் இருக்குமோ ஒழிய நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட் ரோலா பிளே பண்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து மக்கள் பணி செய்ய வந்து சீஃப் கெஸ்ட் ரோல் பிளே பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம இறங்கி வேலை செய்யணும்னு நினைச்சா ஒவ்வொருத்தரோட நல்லது கெட்டதுகள், விருப்பு வெறுப்புகள் இது தெரிஞ்சுதான் நம்ம அரசியல்ல அணுகணும்ன்றது என்னோட. ராமநாதபுரம் அந்த சீட்டு கேட்கறது எவ்வளவு முயற்சி எடுத்தீங்க? அத மாநில தலைமை இல்ல அது தேசிய தலைமை அத கவனத்துல வந்து எடுத்துக்கலையா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு 90% வந்து எனக்கு பாசிட்டிவா தான் இருந்தது. அண்ட் அதையும் மீறி வந்து சில இந்த கூட்டணி கட்சிகள் அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்படிங்கும்போது சிலருக்காக நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி ஆமா, அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அது ஆரோக்கியமா தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம கட்சிக்கு அது நல்லது, இவரு நின்னா இன்னும் நல்ல சிறப்பா செயல்படுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை ஆரோக்கியமா தான் பாக்குறேன். அதனால ஏற்பட்ட விஷயம் கிடையாது இது. நான் அதுக்கப்புறமும் இதுல பயணிச்சுட்டு தான் இருக்கேன். பட் ஆனா நிறைய விஷயங்கள் இப்ப நான் ஒன்னு சொன்னேன், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கேன், இது ஒரு ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதிருப்தியில நிறைய பேர் இருக்காங்க, உள்ள பிஜேபியில இருக்காங்க, எனக்கிட்ட பேசிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு காலப்போக்கில் தெரிய வரும். ஏன்னா இந்த நிர்வாகத்தில் வந்து ஒரு கூட்டு சேர்த்து எல்லாரையும் வச்சு நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரணும். கூட்டு குடும்பம் மாதிரி தான், எல்லாரும் அவங்கவுங்க காரியம் நடந்தா போதும்ன்ட்டு போயிடக்கூடாது இல்லையா. ஸோ ஒரு குடும்பமா இன்னும் அரவணைத்து எல்லாரையும் சேர்த்து இழுத்துட்டு போற கடமையும் தலைமைக்கு இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேருன்றது தலைமை ரீதியான முக்கியமான நபர்களா அல்லது அடுத்தடுத்த பிரிவுல 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட அப்படிப்பட்ட தலைமைகளா யாரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க? அது எல்லாமே சொல்லிட்டா அப்புறம் அதுல என்ன இருக்கு, பேர் குறிப்பிட வேண்டாம். இல்ல நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இருக்கவங்களும் பேசுறாங்க, முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு பேசுறது வந்து நம்ம இப்படி சொல்றது நாகரிகமும் கிடையாது. அவங்க பேர் குறிப்பிட்டோ அவங்க பதவியை குறிப்பிட்டோ நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வரும்போது அவங்களே சொல்லுவாங்க, நான் அது கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இப்போ தொடர்ச்சியா வந்து நீங்க அந்த பேருந்து ஃபுட்போர்டு விவகாரத்துல வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, உங்க மேலே விமர்சனம் வந்தது. அதே மாதிரி வந்து பேரண்ட்டும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் நிறைய பேர் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபுட்போர்டு அடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய எச்சரிக்கைகள் தேவை அப்படின்ட்டு. அப்போ பேருந்துகள் கூட இப்போ டோர்ஸ் எல்லாம் கூட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அக்ரெசிவான விஷயங்களும் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அப்படி இருந்தும் பிஜேபி வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலன்னு பாக்குறீங்களா? மக்கள் கிட்ட கிரவுண்ட் ரியாலிட்டியில நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கு அவங்க ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க? யாரும் என்ன தடுக்கணும்லாம் நினைக்கல, யாரும் என்ன தடுக்கணும்னு நினைக்கவும் முடியாது. நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சேன்னா அது என்னோட விருப்பம் தான், யாரும் தடுக்கிறது கிடையாது. இது இது இந்த மாதிரி அந்த ஒரு சம்பவத்துக்காக எனக்கு வந்து பாஜக நிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் அது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது.
ஒரு கட்சியில வந்துட்டு நம்ம பயணிக்கிறது வந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்கணுன்றதுக்காக கிடையாது, நமக்கு பொறுப்பு கிடைக்கணுன்றதுக்காக கிடையாது. எனக்கு செயல்பாடுகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த நான் இப்போ உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், நாளைக்கு என் பொண்ணு என்கிட்ட கேட்குறா, இது என்ன ஸ்கூல்ல இந்த இதுக்கு வைக்கிறாங்க, நீங்க பேசக்கூடாதா, உங்களோட இதுல நீ என்ன நினைக்கிற, அப்ப நான் ஹிந்தி படிக்கணுமா, எனக்கு அந்த லாங்குவேஜ் வேணாம், நீ ஏன் அதை சொல்ற அப்படின்னு என்ன கேட்கும்போது என் குழந்தைக்கே எனக்கு பதில் சொல்ல முடியலன்னா நான் 4 பேர் மக்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஒரு குழந்தைகளோட ஒரு தாயா இருந்து யோசிக்கும் போது எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது, ஹிந்திக்கும் எதிர்ப்பு கிடையாது. மொழி எல்லா மொழியும் எம்மொழி காப்போம் எம்மொழியும் கற்போம், அது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புறேன். ஹிந்திக்கு எதிர்ப்பு கிடையாது. ஹிந்தி நானும் கத்துக்கிட்டேன், தெலுங்கு கத்துக்கிட்டேன், மலையாளம் கத்துக்கிட்டேன். எல்லா லாங்குவேஜ்லயும் ஏன் கத்துக்கிறோம்னா எல்லா லாங்குவேஜ்லயும் சினிமா பாக்குறோம், அந்த லாங்குவேஜ் புரியணும், எல்லா லாங்குவேஜ்லயும் சினிமாவில் நடிக்கிறோம். அப்போ அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அந்த லாங்குவேஜ்ல நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதுக்காக கத்துக்கிறோம். அது மாதிரி நமக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைச்சா, அந்த ஊர்ல வேலை வாங்கணும் அப்படின்னா அந்த மொழியை கத்துக்கிட்டு அங்க வேலை பார்க்கலாம். தேவை இருக்க நேரத்துல அந்த இதை வந்து நான் வந்து 30 வயசுக்கு மேலதான் கத்துக்கிட்டேன். நான் 3 வயசு குழந்தைக்கு போய் வந்து திணிச்சு நீ 3 மொழி படி 4 மொழி படின்னு சொன்னேன்னா அது வந்து இன்னைக்கு வந்து குழந்தைகள் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்ல. இது வந்து நான் நிறைய குழந்தைகள்கிட்ட பேசி பார்த்துதான் நான் வந்து இது குழந்தைகளோட இதுல இருந்து பார்த்தா, நம்ம மேல இருந்து அவர் அரசாங்கமா பார்க்கும்போது இப்படி இருக்கு, குழந்தைகள் மென்டாலிட்டில இருந்து பார்த்தா ஓகே நான் இது படிக்கிறேன், பட் ஐ விஷ் ஐ டோன்ட் வாண்ட் another லாங்குவேஜ் அப்படின்ட்டு சொல்லி ஈஸியா கேஷுவலா ஒரு 4வது 5வது படிக்கிற பசங்க சொல்லிட்டு போறாங்கல்ல. ஸோ நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது என்னுடைய அரசியல் பயணம் தொடரும்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படிப்பட்ட அரசியல் பயணம்? இப்போ நிறைய பார்ட்டிஸ், நியூ பார்ட்டிஸ் வந்து இருக்கிறாங்க, இல்ல பழைய கட்சிகள் திராவிட கட்சிகளோட இணைய வாய்ப்பு இருக்கா, புதிய கட்சிகளோட இணைய வாய்ப்பு இருக்கா, என்ன முடிவெடுக்க போறீங்க, என்ன உங்களுடைய அஜெண்டா? புதிய கட்சி, புரட்சி கட்சி, வெற்றி பயணம் கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கலாம். நானும் விரைவில் சொல்லுவேன். புதிய கட்சினா இப்போ பெரிய பாப்புலாரிட்டி வந்து விஜய் அவருக்கு தான் இருக்கு, பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. நாளைக்கு கூட ஒரு பெரிய 2ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சிலாம் இருக்கு. ஸோ அதில் உங்களை எதிர்பார்க்கலாமா? டிவிகேல நீங்க ரஞ்சனா நாச்சியார் இணைவாரா? நிச்சயமா எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது எனக்கு என்னோட செயல்பாட்டுக்கு ஒரு சுதந்திரமும் மரியாதையும் கிடைக்குதோ அங்க நிச்சயமா ஒரு பெண்ணுக்கான முன்னுரிமை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பெண்ணுக்கான உரிமை போய் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அழைப்புதல் இருக்கும்போது நிச்சயமாக நான் அந்த இடத்துல பயணிப்பேன். அது விரைவில் சொல்லுவேன். இந்த பிஜேபியில இருந்து வெளியேறவங்க பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்போ நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. உங்களுடைய அரசியலும் பாஜகவுக்கு எதிரான அரசியலா இருக்குமா, அது எப்படி சார்ந்ததா இருக்கும்? என்ன கேக்குறீங்க? அதாவது பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை வந்து இப்ப தொடர்ச்சியா அவங்களுடைய திட்டங்களுக்கு எதிரான ஒரு விமர்சனங்களை பிஜேபில இருந்து வெளியே வந்தவங்க எடுக்கிறாங்க. இப்போ காயத்ரி கிராமம் அவங்க இருக்கட்டும், இல்லாட்டி கௌதமி அவங்களோட ஏடிஎம்கில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து மத்திய அரசனுடைய அந்த பிரச்சனைகள் குறித்து பேசுறதா இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்டாண்ட், ஒரு நியூ பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய வலிமையான குரலா எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? மாநில அரசையா இல்ல மத்திய அரசையா? நான் மாநில அரசு தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்திய அரசு நான் ஃபோக்கஸ் பண்ணனால அதை ரீச் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நல்ல திட்டங்கள் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய திட்டங்கள் மோடி அரசாங்கத்துல கொண்டு வந்தது உண்மை. அதை இன்னும் எடுத்துட்டு போக முடியல தமிழக மக்கள் கிட்ட. அதுக்கான முட்டுக்கட்டை நிறைய இருக்கு. அதை எடுத்துட்டு போறதுக்கான வழிமுறைகள்னு கொஞ்சம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியமான அணுகுமுறை தவறுது. அந்த மாதிரி சிஸ்டம் மாறும்போது நிச்சயமா தமிழகத்துல மாற்றம் வரும். ஃபைனலா ஒரே கேள்வி மேம், விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? கம்பேரிட்டிவ்லி இப்போ உதயநிதி அவங்க வந்துட்டாங்க, அதே போல அண்ணாமலை வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒரு யங்ஸ்டரா விஜய் அவரும் பாக்குறீங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? விஜயுடைய வருகை எப்படி பாக்குறீங்க? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், வரப்போற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே புதுமுகங்களா தான் இருக்க போறோம். ஏன்னா பாஜக எப்படி நிக்க போகுதுன்னு தெரியாது. பாஜகவும் புதுமுகம் மாதிரிதான். கூட்டணியில நிக்க போறாங்களா, தனியா நிக்க போறாங்களா அப்படிதான் தெரியாது. சீமான் அவர்களும் அப்படிதான். ஏடிஎம்கே கூட்டணியில இருக்க போறாங்களா, தனித்தனியா போய் நிக்க போறாங்களா, புதுமுகம் தான் அவங்களுமே. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம் இருக்கு, யாரு எங்க எதுல சேருவாங்க அப்படின்றதுல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான், அவங்களோட கூட்டணி ஆகட்டும், அவங்களோட
விஷயங்களாகட்டும் ஒரே நிலைமையில நிக்கிறது அவங்க ஒருத்தர் தான். ஓகே. அதனாலதான் வந்து அந்த கட்சியில வந்து இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணமும் அதுதான். ஓகே. இத்தனை பிளவுகள் இருக்கனாலதான் இன்னைக்கு அதிமுக தோத்து போய் நிக்குது. பிளவுகள் இல்லாம ஒற்றுமையா நின்னா திமுக கூட நிக்க முடியாது. ஓகே. சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க இடத்துல வந்துட்டு விஜய் அவர்களோட என்ட்ரி வந்து மக்களுக்கு வந்து இவங்க பிளவுபட்டு போயிருக்காங்க, இவங்களோட ஆட்சி முறைகள் சரியில்லை, அப்போ நம்ம இவரை ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில நிறைய மக்கள் இருக்காங்க. சோ அவரால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்ன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.